அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எதிர் மீடியாவினுடைய வாராந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்று உலக நாடுகளை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றது கொரோனா வைரஸ் எனப்படும் ஒரு பாரிய நோய். உலக நாடுகளில் இன்று முக்கியமாக ஆசியாவாக இருந்தாலும் சரி, அதாவது சைனாவிலே ஆரம்பித்த இந்த நோய் இன்று உலகம் முற்றுமுழுதாக உலகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கொரோனா வைரஸ் எவ்வாறு எங்களுடைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி நாங்கள் கலந்தாராய உள்ளோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய எதிர் மீடியாவினுடைய இணையதளத்திலே இது தொடர்பான மேலதிக விவரங்களை நாங்கள் அங்கே பகிர்ந்துள்ளோம். நீங்கள் அங்கு சென்று காண முடியும். அத்துடன் வாரந்தோறும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் எங்களுடைய நேரலை உங்களுக்காக வர இருக்கின்றது. அத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தை பற்றி எமது இங்கு வந்திருக்கின்ற எங்கள் தமிழ் சொல்றாட்டி நண்பருடன் கலந்தாய உள்ளவர். வணக்கம் ஜோதி. இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இப்ப உலக நாடுகளே கொரோனான்ற ஒரு பாரிய நோய் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று மக்கள் மிகவும் ஒரு பீதிக்குள்ளான நிலையில் இருக்கின்றார்கள். சொல்லுங்க, இப்ப இந்த கொரோனா வைரஸ் சைனாவோட தோற்றம் பெற்று இன்றைக்கு உலக நாடுகளுக்குள்ள பரவிட்டு. ஸோ இதுக்கு பின்னால என்ன மாதிரியான ஒரு காரணிகள், அதாவது அரசியல் நெருக்கடி எப்படி இருக்க போகிறது, பின்னர் பொருளாதார நெருக்கடி எப்படி இருக்க போகிறது, மக்களுக்கு இது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் நம்புகிறேன். அதான் என்னென்னு சொன்னால், இதுவரைக்கும் உலகம் சந்தித்து இராத ஒரு புது மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள் இன்று உலகம் சிக்கி இருக்கின்றது. இந்த வைரஸ் ஆரம்பத்திலே சைனாவிலே இனங்காணப்பட்டிருக்கின்றது. இனங்காணப்பட்டு இப்பொழுது உலகம் எங்கும் இந்த வைரஸ் தொற்றின் தாக்கம் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது. ஆனால் இதுல நாங்கள் இந்த என்ன சொல்ற அனுமானங்களாக இந்த கான்ஸ்பிரசியா போற அந்த தியரி, அதாவது சைனா உருவாக்கியது அந்த பயோவோர், அதுக்குள்ள நாங்க போகல. என்ன சொன்னா, இன்று வரை அதற்குரிய எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அப்ப எங்களுக்கு முன்னுக்கு ஒரு வைரஸ் பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்க ஒரு பிரச்சனை எதிர்பார்த்து இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி நகரோடும் என்றதுதான் உண்மையாக மக்கள் எதிர்பார்க்கிறது. மக்கள் சார்பாக வேலை செய்பவர்களும் செய்ய வேண்டிய விடயம். ஆகவே இப்ப இந்த வைரஸில தொற்று இப்பொழுது சைனா சொல்லிட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்ப நாங்கள் இருக்கிறது பிரித்தானியாவில் பார்த்தா உண்மையாக இது தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எந்த விதமான ஒரு திட்டமிடல்களும் இந்த அரசாங்கம் மேற்கொள்ள. நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்ன சொன்னா, கடந்த திங்கட்கிழமை தான் இது தொடர்பான முதலாவது அரசு ஒரு அறிவித்தல் இருக்குது, லாக்டவுன் செய்ய சொல்லி. இந்த லாக்டவுன் சொன்ன பிறகு மக்களிடம் அது தொடர்பான என்ன சொல்ற, அது தொடர்பான அந்த விழிப்புணர்வு எவ்வாறு இருக்கின்றது? அதான் இப்ப மக்கள் விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்குது. மக்கள் லாக்டவுன்ல பிறகு இப்ப படியால போயிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இதே இந்த அரசாங்கங்கள் மக்கள் மீது குற்றத்தை சுமத்தி விட்டு, அதாவது மக்கள் ஒன்றும் கேட்கிறாங்கல்ல, மக்கள் ஒன்றும் செய்யறாங்கல்ல ரெண்டு சொல்லி போட்டு தாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் தப்பி போயின. இப்ப உண்மையாக வேறொரு பிரச்சனை இருக்கு. இப்ப மக்களுக்கு பயம் இருக்குது, இந்த வைரஸ் தொற்றால பாதிக்கப்பட்டு விடுவோமோ. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் அவர்கள் வீட்டிலே இருப்பது என்று சொன்னால், இப்ப இந்த மாதம் அவர்களது இந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு வீட்டுல இருந்துவிடும். இப்ப அடுத்த மாசம் அவர்களுக்குரிய எல்லாமே என்ன, அவர்களுக்கு சாமான என்ன செய்யணும். அதே நேரத்தில் வேலைக்கு போற ஆட்கள், வேலை செய்பவர்கள், அவர்களது நிலைமை ஒரு மாதிரியாக இருக்கும். இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மை காலங்கள் கடந்த 10 வருடங்களாக இந்த லண்டன்ல ஹோம்லெஸ்னஸ், அதாவது வீடு இல்லாதோர் தொகை அதிகரிச்சிருக்குது. அப்ப சிலர் ஒரு வீட்டிலேயே ஒவ்வொரு ரூம்ல இருக்கணும். அப்ப அவர்கள் என்னண்டு, அப்ப அதுல ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா, அப்ப அதுல ஒருவருக்கு தொற்று வந்தால் அவர்கள் என்னென்று இதை பராமரிக்க போறாங்க. அப்ப இது இவ்வாறு ஒரு அவ்வாறு என்ன சொன்னா, இது ஒரு பிராக்டிக்கலா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சிச்சான்னு சொன்னா இல்ல. அப்ப வெறுமனே அப்ப இப்படி இருக்கக்குள்ள அவன் நாளைக்கு வேலைக்காக போக வேண்டிய தேவை இருக்குது. அப்ப போற ஆட்கள் பிரிட்டன் அரசாங்கம் மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்கும் அனைத்து அரசாங்கங்களும் செய்து சேம் விஷயத்தை தான் செய்யுது, மக்கள் மீது பிளேம் பண்ணுது.
அப்ப இப்ப உதாரணமா வந்து நீங்கள் இங்க வந்து எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அளவு ஜனநாயக உரிமை இருக்கிறபடியா போலீஸ்காரர்கள் வந்து எங்களை ரோட்ல வந்து அடிக்காத குறை ஒன்றுதான். சரியா? ஆனா இதே வந்து மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு மிகவும் வன்முறை ஒன்று மக்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் என்று சொன்னா இங்க இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹெல்த் கேர் வந்து எப்படி இருக்குதுன்றது பிரச்சனை இருக்குது. இப்ப ஓகே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஹெல்த் கேர்ல. இப்ப நீங்க இன்றைக்கு கடந்த தேர்தல்ல வந்து ஜெர்ரிகோவன் மேனிஃபெஸ்டோ வந்து இதெல்லாம் என்ஹெச்எஸ்க்கு வந்து டாக்டர்ஸை கூட்டணும், என்ஹெச்எஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், கணக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும் என்றது வந்து அவர் வச்சிருந்தார். இப்ப நாங்கள் தமிழ் சொல்லாட்டிய சேர்ந்து நாங்கள் வந்து இதற்கு ஆதரவா இந்த மேனிஃபெஸ்டோக்கு ஆதரவாக பல பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும் இருந்த பொழுது இங்க இருக்க தமிழ் டூரிஸ்ட் மாதிரி தானே அவைகள் வந்து என்ன சொல்லிக்கணும்னு சொன்னா நீங்க எல்லாம் கற்பனையில வாழ்றீங்க, உங்கள்கிட்ட இதுக்குரிய காசு இருக்குதோ உங்கள்கிட்ட காசு. இப்போ இன்றைக்கு பார்த்தா போரிஸ் ஜான்சன் இந்த பிக் பிசினஸஸ் காப்பாற்றுறதுக்காக 3500 கோடி 3500 மில்லியன் பவுண்ட்ஸை வந்து போட்டிருக்காரு. இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு? அதான் என்ன சொன்னா இப்ப அவையோட லாபத்தை காப்பாற்றணும்னு சொன்னா அவையோட பிரச்சனையை வந்து இல்லாம செய்யணும்னு சொன்னா காசு வந்து வரும், எங்க இருந்தாலும் வரும். ஆனா ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு பிரச்சனை அவர்களது பிரச்சனை அன்றாட பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னா வராது காசு. அப்ப அதான் இன்றைக்கு நாங்க சொல்றோம் சொன்னா நாங்க அன்றைக்கு நாங்கள் சொல்லிக்குள்ள கணக்கு பேர் சிரிச்சவே. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நாங்க கட்டியிருந்தோம்னு சொன்னா இன்றைக்கு வந்திருந்த பிரச்சனையை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆட்களை வந்து கொண்டு போயிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இப்ப இன்றைக்கு பிரச்சனை வந்துன்னு சொன்னா இப்ப இத்தாலியிலேயே ஸ்பெயின்ல இருக்கிற நிலைமைன்னு சொன்னா அங்க வர்ற நோயை பராமரிக்க அளவுக்கு அங்க வைத்தியசாலையுடைய வசதிகள் இல்லைன்னு சொல்லி ஆனால் இப்ப வைத்தியசாலைக்கு வெளியில வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையை பார்க்கும்போது பிரித்தானியருடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது, மக்களுக்குரிய மருத்துவ வசதி எந்த நிலைமையில் இருக்கின்றது? ஆமா, அதான் என்னன்னு சொன்னால் இப்ப இன்று வரை அனைவரும் இந்த வைரஸுக்குரிய சோதனையை வந்து செய்யல. சரியோ, சிலாக்கள் வந்து இப்ப தந்திருக்கின்ற தொலைபேசி இலக்கமான 111க்கு அடிச்சால் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கோ, என்ன 14 நாள் வீட்டுல இருங்கன்னு தான் சொல்லப்படுது. அப்ப அவர்கள் வந்து என்ன இது பண்ணல. அதே நேரத்துல வந்து இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா 475 பவுண்ட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்துல 4 பேர் இருக்கிற ஒரு ஆள் இருக்கணும். அப்ப அந்த 4 பேர் இருக்கேக்குள்ள இந்த 475 பவுனை கொண்டு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிடுமா? டெஸ்ட் பண்ணது 2000 பவுண்ட்ஸ். இந்த நாட்டுல வந்து 2000 பவுண்ட்ஸ் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்ல வந்து இந்த காசு வந்து இல்லை. சரியா? அப்ப இப்படியா நிலைமைகள் இருக்குது. அப்ப இதுதான் இங்க இருக்க நிலைமை. ஒட்டு மொத்தமாக வந்து இந்த முதலாளித்துவ அரசாங்கங்கள் வந்து அவர்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. அப்ப இப்ப அதே நேரத்துல வந்து இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இந்த தொற்று இந்த வைரஸ் வந்து என்ன மாதிரியாக பரவும், என்ன மாதிரியாக அதை கட்டுப்படுத்தலாம் என்றது சம்பந்தமான எந்த விதமான இதற்கு முன்னுக்கு நடந்த ஒரு எவிடன்ஸ் வந்து எங்கள்கிட்ட இல்லை. அப்ப தெரியாது. இப்ப இந்த வரைக்கும் தெரிஞ்சது வந்து பிசிக்கல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? இப்ப பிசிக்கல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப ஓகே, இங்க இருக்கிற மேற்கு நாடுகள்ல இந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது என்றது ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் சரியா இருந்தது. இங்கேயே செய்யலாம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்பெயின் அண்ட் இங்க இத்தாலியில பார்த்தா இந்த பிரிட்டனை பார்த்தா கூட குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இங்கத்தியான் பல்பொருள் அங்காடிகள் அதாவது சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா தவிர்த்து இப்ப தமிழ் கடைகள் அங்கெல்லாம் போகும்போது மக்கள் கூட்டமாக தான் அங்கே போய் கொண்டிருக்காங்க. அது வந்து அந்த அவேர்னஸ் எவ்வளவு தூரம் இருக்கின்றது மக்கள்கிட்ட? அதான் இப்ப என்னன்னு சொன்னா மக்கள்கிட்ட அவேர்னஸ் என்கிறத விட இப்ப ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாங்க. இப்ப இப்படி ஒரு டிசாஸ்டர் வந்தபடியா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை வந்து தீர்ப்பதற்கு இந்த டிசாஸ்டரை எப்படி மேனேஜ் பண்றதுக்கு தற்போது இருக்க சிஸ்டம் வந்து சரியில்லை. அதனால ஹேண்டில் பண்ணிடலாம் இருக்கு. சரியோ, அப்ப நாங்க இன்னொரு அடுத்த சிஸ்டத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது. இது வந்து நாங்க முதல்ல இதை வந்து ஓவர் கம் பண்ணி போட்டு செய்ய வேண்டிய வேலை. சரியா? ஆனா இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப ஓகே
என்ன செய்யற இப்ப நீங்க போய் இந்த வரைக்கும் எல்லாரும் வந்து கை கழுவுங்கன்னு மாத்திரம் தான் சொல்லி கொண்டிருக்கீங்க சரியா? அப்ப இது தொடர்பான மேலதிகமான ஒரு விழிப்புணர்வு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வர்றீங்க. பட் இஸ் டூ லேட் நான் இப்ப சொல்றீங்க இப்ப அந்த வைரஸ் தொற்று வந்து இப்ப 3rd ஸ்டேஜுக்கு போயிட்டுன்னு சொல்லி. அப்ப இது இப்படி ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா உடனே இல்ல நீங்க சொல்றது பார்த்தால் குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் உடனடியாக தங்களுடைய நடவடிக்கை எடுத்திருந்தாலும் குறிப்பாக நாட்டை க்ளோஸ் டவுன் செய்து வெளியிருந்து தொடர்புகள் முற்றுகா துண்டிக்கப்பட்டு நாடு முழுமையான அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள் வந்திருக்கிறது. கர்ஃபியூ என்று சொல்லப்பட்டு ஊரடங்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் அனைவரும் வீடுகளில் இருக்கின்றார்கள். அங்கே நோய் தொற்றுவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இங்கே மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகளில் இன்னும் அதற்குரிய கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? மக்களுடைய அந்த நோய் தொற்று வீதம் என்னமா இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றீர்கள்? உண்மையாக வந்து இது தொடர்பான எக்ஸாக்ட் டேட்டா வந்து இப்ப எங்கள்ட்ட கைவசம் இல்லை. நாங்கள் வந்து இப்ப இதுக்கு பிறகு நடக்க போற நிகழ்ச்சிகள்ல வந்து நாங்கள் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அதாவது டாக்டர்ஸ் அவர்கள் சம்பந்தமான அதாவது நேரடியாக இதில் அனுபவம் உள்ளவர்கள் தொழில் இதில் இந்த சுகாதாரத்துறையில வந்து நிபுணத்துவம் பெற்றவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இருக்கின்றோம் எதிர் மீடியாவில். அப்பொழுது வந்து இது தொடர்பான எக்ஸாக்ட் டேட்டாஸ் சொல்ல முடியும். நான் இப்ப இன்றைக்கு கதைக்கிறது வந்து என்னன்னு சொன்னா இதற்கு பின்னுக்கு இருக்க அரசியல் என்ன, இதுக்கு பின்னுக்கு என்ன இந்த பிரச்சனை வரப்போகுது, இதை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணலாம் என்றதான் இப்ப இன்றைய ஆரம்ப கலந்துரையாடல நாங்க வந்து கலந்துரையாடுவோம். சரி, அந்த வகையில் சரி நீங்கள் இப்ப பிரித்தானியா பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இதே போல மற்ற ஏனைய நாடுகள் குறிப்பாக இன்று வந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இறப்பு வீதம் அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் அமெரிக்கா போன்ற நாடுகள் மக்களுடைய தொற்று வீதம் அதிகரித்திருக்கிறது. இந்த மேற்கத்திய நாடுகள் அல்லது இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய இந்த செயற்பாடு எவ்வாறு கவனிக்கப்படுகிறது? ஏன் எதற்காக அவருடைய இந்த என்ன சொல்றது அந்த மக்களுடைய வருத்த அந்த தொற்று ஏற்பதற்குரிய அதிகரித்திருக்கிற காரணம் என்னவாக எதிர்பார்க்கப்படுகிறது? இப்ப குறிப்பா வந்து இப்ப அமெரிக்கா தான் யாரும் ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டாலும் கூட உலகத்துல வல்லரசு சேதண்டு மிகவும் வளர்ந்த நாடுன்னு கேட்டா அமெரிக்கா. பட் இன்னைக்கு அமெரிக்கான்னு நம்ம பாருங்க என்னன்னு சொன்னா அமெரிக்காவில் இந்த நிலைமை வந்து இதுக்கு வந்து 2 ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அமெரிக்காவில் இருக்கிற இந்த மக்களை விட அவர்கள் வந்து என்னத்தை யோசிச்சு கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னா இந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் பண்ணா இந்த பிசினஸ் எல்லாம் படுத்துடும். அப்ப அந்த முதலாளிகளுக்குரிய லாபத்தை எப்படி எடுக்கலாம், இந்த லாப வேட்டை ஒன்று சரியா, அந்த லாப வரையின் அடிப்படையில் தான் அங்க உள்ளுக்குள்ள வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தொற்றால பீடிக்கப்பட்டிருந்த நேரத்துல அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னதை நீங்க பார்க்கணும். இந்த சீன வைரஸ் வந்து இங்க எல்லாம் வரையலாது என்ன மாதிரி காய்ச்சிருக்கு சரியா. அப்ப ஆனா அந்த டைம்ல வந்து இங்க கடற்கரை பேர் வந்து உள்ளுக்குள்ள பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்த 2வது விஷயம் வந்து அமெரிக்காவில் 3/1 மக்கள் வந்து மிகவும் வறிய மக்களாக இருக்கின்றனர். அதாவது இந்த வறுமை கூடன்றதை விட குறைஞ்ச இதில் இருக்கிறார். ஹோம்லெஸ்னஸ் வந்து அமெரிக்காவில் ரொம்ப கூடவா இருக்கு சரியா. அதே நேரத்துல வந்து அமெரிக்காவில் இருக்கிற இந்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேர் வந்து இஸ் நாட் இங்க இருக்கிற மாதிரி ஹெல்த் கேர் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி ஃப்ரீ ஹெல்த் கேர் இல்லை. நீங்க வந்து காசு கொடுக்கணும் சரியா. அப்ப நீங்க அந்த இன்சூரன்ஸ் கட்டணும். அப்ப அந்த இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்கள் வந்து நீங்க வந்து ஹெல்த் கேருக்கு போயிடாது. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப அங்க வந்து கணக்க மக்கள் வந்து இந்த மருத்துவத்துக்கு போக இயலாம இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு இப்ப சாதாரண இந்த பிரச்சனை மாத்திரம், இந்த தொற்று பிரச்சனை மாத்திரம் இல்லை, இதற்கு முதல் கூட பலர் வந்து மிகவும் வருத்தத்துக்குரியவர்களா இருக்கு, வருத்தம் கூடியவர்களா இருக்கிறாங்களேன்னு சொன்னா இந்த ஹெல்த் கேரை வந்து அவர்கள் அணுக முடியாம இருக்கு. ஏன்னா அவர்கள வருமானமும் இந்த இன்சூரன்ஸுக்குரிய காசும் இது கட்டையில ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்யறாருன்னு சொன்னா அவர் வாழ்நாள் முழுக்க வந்து கடனாளி ஆகுறார், வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார். ஏன்னா அந்த கடன் காசு கட்டையிலான்றபடியா அப்படியா நிலைமை ஒன்று இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க என்ன எண்ணி பார்க்கணும், இதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் இங்க இந்த கன்சர்வேட்டிவ் போரிஸ் ஜான்சன் வந்து இங்க கொண்டு வர்றதுக்கு இருந்தவர். அப்ப நான் யாரு இந்த கடைசி எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்போட அந்த ஒரு டீல் காய்ச்சிருந்தவியல் இந்த NHS வந்து விற்கிறதுக்கு. அப்ப இது தொடர்பான வந்து ஆவணங்களை வந்து ஜெர்ரி கோவன் வெளியிட்டு இருந்தார். அப்ப அந்த டைம்ல வந்து இந்த தமிழ் டூரிஸ்ட் உட்பட கணக்க பேர் வந்து சொன்னவையில் வந்து சொன்னா பிரைவேட் வந்தா தான்
எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எஃபிஷியன்ஸா நடக்கும். ஒர்க் வந்து எஃபிஷியன்ஸா வந்து பிரைவேட்டால நடக்கும் சொன்னாங்க. பாருங்க இன்றைக்கு பிரைவேட் செக்டர், பிரைவேட் ஹெல்த் கேர் இருக்கிற உலகத்துல எந்த நாடுகளும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுது. சரியா? இப்படி சீனா வந்து ஓவர் கம் பண்ணிருக்கேன்னு சொன்னா அங்க வந்து இஸ் நாட் பிரைவேட் ஹெல்த் கேர் இல்லை. அது மாதிரி கியூபா வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து இது அனுப்புது. இதான் இப்ப அமெரிக்கான எல்லாமே. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப கியூபாவில இருந்த ஒரு மருத்துவர்கள் வந்து பரவலாக எல்லா நாட்டுக்கும் போய் மருத்துவ சேவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் இப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா, கியூபா சீனா வந்து நான் வைக்க சொன்னது போல இந்த வைரஸ் தொற்றை நாங்கள் முற்றுமாக எமது நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டோம் என சொல்லி கொண்டிருந்த நேரத்துல வந்து கியூபாவும் வந்து மருத்துவர்களை வந்து இந்த கொரோனா எதிராக போராடுவதற்காக அனுப்பியிருக்குது. இந்த நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப இடதுசாரிகள் சொல்லிக் கொள்ற சிலாக்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொபகண்டா செய்திருக்கிறீங்கன்னா, பாருங்கள் கம்யூனிஸ்ட் நாடுகள் உண்மையா வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்து கொண்டு சொல்ல வேண்டும். கியூபாவும் சைனாவும் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். இப்ப ஆனா அங்க இருக்கு, அதாவது அந்த நாடுகள் முதல் நடந்த அந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய மானிட குலத்துக்கே ஒரு முன்னே ஒரு மாநில குலத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திய புரட்சிகள் வந்து அந்த நாடுகள் நடந்திருக்கு. அந்த புரட்சியில எஞ்சி இருக்கிற சில சொச்சங்கள் இருக்குதானே, அந்த புரட்சியின் பலனாக இன்று வரை எஞ்சி இருக்கின்ற அந்த சொச்சங்கள்லாம் இந்த அந்த ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் ஒன்று அந்த நாடுகள்ல இருக்கு. பாருங்க, ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட ஒரு சிறிய அளவிலான ஒரு திட்டமிடல் இருக்கின்ற இந்த நாடுகள் வந்து இந்த பிரச்சனைக்கு உடனே வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு, என்ன செய்திருக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து பொருளாதாரமும் மக்களுக்காக திட்டமிடப்பட்ட ஒரு பொருளாதாரமாக இருந்தால் எவ்வாறான ஒரு உலகத்தை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவக்கூடிய வாழ்தா இருக்கும். இவ்வாறான ஒரு டிசாஸ்டர் வரைக்குள்ள அதை எதிர்கொள்வதற்கு இமீடியட்டா ரியாக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப இவ்வாறான விஷயம்தான் இங்க நடந்திருக்குது. அப்ப அதெல்லாம் சொல்ல சொன்னா, உண்மையாக இப்ப இலங்கையில இருக்கிற மக்கள் இந்த யூஎன்பி அரசாங்கமும் எஸ்எல்எஃப்பி அரசாங்கமும் வந்து கடந்த காலத்துல வந்து இந்த எங்கட ஃப்ரீ ஹெல்த் சர்வீஸ் தேசிய சுகாதார திணைக்களம், இந்த தேசிய சுகாதார சேவையை வந்து தனியார் மயப்படுத்தணும்னு சொல்லி பெரிய என்ன சொல்ற முயற்சிகளை மேற்கொண்டு வந்துருக்காங்க. இதை நாங்கள் எப்பாடுபட்டேனும் நிறுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்குள்ள வந்து ஒரு உதாரணம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு தனியார் மயத்தினால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் எந்த விதமான மக்களுக்கான சேவையையும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு முன்னுக்கு தெரியுது. ஆகவே நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் இந்த நமக்கு கிடைத்திருக்கின்ற இலவச சுகாதார சேவை, இலவச கல்வி சேவைகளை பாதுகாப்பதற்காக போராட வேண்டிய தேவை இருக்குது. அடுத்த நாங்க பார்ப்போம். இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க கியூபால இருந்து போயிட்டு, இப்ப அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது எங்களுடைய ஆசிய நாடுகள், குறிப்பாக சைனாவிலிருந்து வந்து இந்த நோய் ஏற்பட்டிருந்தாலும் அதனுடைய பரவல் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு பரவி இருக்கிறது. ஆனால் இந்த இந்தியா, இலங்கை, அதை அண்டிய இந்தியா சார்ந்த நாடுகள் வந்து அந்த பரவல் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதுக்கான காரணம் என்னவா இருக்கின்றது? அங்கே அவர்களுடைய நடவடிக்கை செயற்பாடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒப்பீட்டு அளவில் உலகத்துல இலங்கை வந்து அடுத்ததாக இந்த கொரோனா வைரஸினை வந்து கட்டுக்குள் கொண்டு இருக்குது. கட்டுக்குள் கொண்டு வருகின்ற இறப்பு வீதம் குறைவா இருக்கின்றது. பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வந்து அந்த தொற்றுக்குள்ளாக இருக்கிற மக்களை வந்து உடனே தனிமைப்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும். இதுதான் நான் அதுக்கு முதல்ல சொன்னது. வந்து இதற்குரிய காரணம் வந்து என்னன்னு சொன்னால், இந்த தரகு அரசாங்கங்களான யூஎன்பி மற்றும் எஸ்எல்எஃப்பி அரசாங்கங்களின் பயங்கரமான இந்த வெட்டுக்களுக்கு மத்தியில், தனியார் மயமாக்கல் பட வேண்டிய முயற்சிகளுக்கு மத்தியிலே போராடி தப்பி இருக்கும் இந்த சுகாதார சேவையினால் தான் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு விடயத்தை நாங்கள் எங்கள் அரசாங்கத்தை சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே இந்த லாக்டவுன் பண்ண விஷயத்த வந்து இனிஷியலைஸ் பண்ணாங்க. ஆனா
அதையே வச்சுக்கொண்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க தமிழ் புத்திஜீவிகள் சிங்கள புத்திஜீவிகள் அனைவரும் வந்து ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பாருங்கள் அப்படி செய்து விட்டார் இப்படி செய்து விட்டாருன்னு கதைத்து கொண்டிருந்தார். இது உண்மையாக வந்து ஒரு ஆபத்தான விஷயம். என்னன்னு சொன்னா நீங்க தெளிவாக இலங்கையை பார்த்தீர்கள் சொன்னால் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இலங்கையையும் தனது எதேச்சதிகாரத்துக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அதற்குரிய நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா கட்டுப்படுத்தும் திணைக்கள அந்த 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 மிஷனுக்குரிய தலைவராக போர்க்குற்றவாளியான சர்வேந்திர சில்வா வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வந்து இந்த இதை செய்வதற்கு இராணுவத்தினர்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இது என்ன செய்யும் என்று சொன்னால் அங்கிருக்கும் சிவில் அமைப்புகளை சிவில் சேவைகளை வந்து முடக்கும். அப்ப இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் வந்து ஒட்டுமொத்த இலங்கையும் வந்து ஒரு இராணுவ இதுக்குள்ள போயிடும். அப்ப இதை வந்து நாங்கள் ஏற்க முடியாது. அதே நேரத்திலே வந்து சைனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது என்றால், ஆனால் சைனாவிலே அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அந்த சீன அரசாங்கம் மேற்கொண்ட அந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரியான நடவடிக்கையை இலங்கையிலோ இந்தியாவிலோ இந்த அரசாங்கங்கள் மேற்கொள்கின்ற பட்சத்திலே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இன்று இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் வைக்க வேண்டிய இது வந்து என்ன சொன்னால், இந்த கொரோனா பிரச்சனை முடிந்தவுடன் இப்பொழுது சேர்த்து நாங்கள் இந்த சிவில் அமைப்புகளை பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது, கட்சி சாரா தொழிற்சங்கங்களை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்திலே வந்து பொது சேவைகளுக்கு மேலதிகமான பணத்தினை முதலீடு செய்வதை வலியுறுத்த வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவிலே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய லாக்டவுன் சொல்லை இந்திய பிரதமர் மோடி அவர்கள் 21 நாள் சட்டத்தை பண்ணியிருக்கேன். அது ஒன்றுதான் அவர்கிட்ட திட்டம். அதை தவிர வேறு எண்ணமும் கட்ட இல்லை. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அந்த திட்டத்துக்கு பின்னால என்ன இருக்கு? குறிப்பாக வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் மிகவும் வறிய கோட்டுக்கு வாழ்கின்ற மக்கள் அவர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கப்படும், அதாவது தொடர்ச்சியாக 21 நாள் ஊரடங்கு பொழுது அவர்களுடைய உணவு தேவை எவ்வாறு அவர்கள் என்றால் தினமும் அன்றாடக்கூடியவராக வேலை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலான மக்கள் அங்கே ஓரளவு வசதி படைத்த மக்கள் தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் மிகவும் கீழ்த்தட்டு மக்களோ அல்லது இதற்கு தயாராக இல்லாமல் இருந்த மக்களுடைய இந்த 21 நாட்களில் எவ்வாறு அவர்கள் கடந்து போகிறார்கள், அவருடைய இந்த சூழ்நிலையை எவ்வாறு அரசாங்கம் கையாள போகின்றது? அதான் இப்ப என்னன்னு சொன்னால், இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விடயம் தொடர்பாக தனியான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த அரசியலை பார்ப்பவர்கள், இந்த மக்கள் சார்பாக சிந்திப்பவர்கள், இந்த சிஸ்டத்துல வந்து அடுத்த கட்டத்தில் நகரணும் என்று யோசிப்பவர்களுக்கு வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த பிரச்சனையை வந்து ஒரு மிகவும் உன்னிப்பாக தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது தொடர்பாக தனியாக ஒரு இது செய்வோம். ஆனால் இப்போ இன்று வந்து அந்த ஒரு இதை சொல்றேன். என்னன்னு சொன்னா, மோடி அவர்கள் வந்து 21 நாள்ல லாக்டவுன் பண்ணிட்டார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மக்கள் ரோட்ல படுத்திருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இடம்பெயர்ந்து, அதாவது தென் மாநிலங்கள்ல டெல்லி போன்ற பகுதிகளிடம் தென்கிழக்கு பகுதி அல்லது வடக்கு மாநிலங்கள்ல இருந்து சென்னை போன்ற நகரங்களுக்கு மைக்ரேட் பண்ணி வந்த இந்த தொழிலாளர்கள் வந்து அவர்கள் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பில்டிங் கட்டுவாங்க, அந்த பில்டிங்லயே வேலை செஞ்சு ஒடுக்குகளே தாங்கி இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, தற்காலிகமா வீட்டுல தங்கியிருந்தாக்களை வந்து வீட்டு ஓனர்ஸ் வந்து வாடகை இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மிகவும் தற்பொழுது எல்லா மீடியாவிலையும் போய்கொண்டிருக்க விஷயம் வந்து, டெல்லியில இருந்து ஒருவர் வந்து ஒரு தொழிலாளி தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோட அவரது மாநிலத்துக்கு வந்து 500 கிலோமீட்டர்ஸ் போகணும். காசு கட்டாங்க, என்ன செய்யறேன்னு தெரியல. அப்ப ஊருக்கு போவோம்னு சொல்லி போட்டு போறதுக்கு காசு இல்லை, பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்க நீங்க நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப இப்படியான நிலைமைகள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்ப இதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லாம இந்த அரசாங்கங்கள் இருக்குது. சரியா? அப்ப அதே நேரத்துல வந்து ஆக குறைந்தபட்சம் இதை டெஸ்ட் பண்றதுக்கு அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃப்ரீயாக வரணும்.
நீங்க வந்து 4500 ரூபாய் இந்திய ரூபாய்கள் வந்து டெஸ்டிங் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 4500 இந்தியன் ரூபான்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு அமைப்பு சாரா ஒரு தொழிலாளி வந்து எப்படி அவரோட குடும்பத்தை கொண்டு இப்ப இங்க இருக்கிற அதே பிரச்சனை அங்கேயும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த நாடு வந்து சரத்தப்படி கவலைப்படலை என்று சொன்னா இது வந்து தங்களுக்கு தொத்திடுமென்ற வழியா தான் பதவி கொண்டிருக்கணும். அதே நேரத்துல எப்படியாவது இந்த கேபிட்டலை காப்பாற்றணும், போட்ட முதலை காப்பாற்றணும் என்றதான் இப்ப இவர் செஞ்சு கொண்டிருக்கணும். அதே நேரத்துல வந்து என்ன ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் நடக்குதுன்னு சொன்னா இந்த பிரச்சனையை இந்தியாவில் மாத்திரமல்ல இந்த ஆசிய நாடுகள்ல நடக்கிற பிரச்சனை வந்து இந்த தொற்று பிரச்சனையை பாதிச்சு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மூட நம்பிக்கையில பரப்புறாக்க இது எண்ணிக்கை வந்து கூடிட்டுது. அதே நேரத்துல வந்து வட இந்தியாவில வந்து இந்த என்ன இந்துத்துவாவோட அந்த மாட்டு மூத்து அரசியல் அது வந்து இது பண்ணி கொண்டிருக்குது. இதை குடிச்சிங்கன்னு சொன்னா கொரோனா தொற்று வராது. இது அரச ஆதரவோட நடக்கிறது மிகவும் வரத்தக்கது. இப்படியே இந்த சிஸ்டம் இதே மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை ஒன்றுலாம் இது வந்து முடிய போகுது. உலகம் எங்கும் இறந்த அனைத்து மக்களுக்கும் அந்த நாட்டு அரசாங்கங்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்குது. இது அவர்கள்லாம் சொல்லி ஆக வேண்டும். அந்த வகையில் வந்து இப்ப அடுத்த நாள் குறிப்பா ஒரு பிரச்சனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மக்களுடைய வருமான நிலை. அதாவது இப்ப வந்து எல்லா நாடும் வேலைகளை நிப்பாடி போட்டு மக்களுக்கு 1 மாசம் 2 மாசம் சம்பளத்தை வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதற்கு பின்னரான மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்க போகுது? அவர்கள் வருமானம் இருந்தது மக்கள் அங்க சென்று பொருட்களை வாங்கவோ முடியும். இப்ப இருக்கிற காசை வச்சுக்கொண்டு சமாளிச்சுட்டாங்க. இனி இன்னும் நடக்க போகின்றது. அது எவ்வாறு இந்த அரசாங்கங்கள் மக்கள் மீது தாக்கம் செலுத்த போகின்றது? இது உங்களை கருத்து. அதான் இப்ப என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார தாக்கம் தொடர்பாகவும் நாங்கள் தனியாக கலந்துரையாட வேண்டியிருக்கு. என்ன சொன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா அதே நேரத்துல வந்து இப்ப என்ன ஆக போகுது இதற்கு பிறகுன்னு சொன்னா இப்ப கம்ப்ளீட்டா வந்து எல்லாம் ஏற்கனவே உலகத்துல பொருளாதாரம் வந்து மிகவும் நெருக்கடிக்கெல்லாம் போய் கொண்டிருந்தது. இந்த கொரோனா நெருக்கடியும் வந்து அந்த அந்த வீழ்ச்சியை வந்து மிகவும் துரிதப்படுத்தி விட்டது. இப்பொழுது இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறலின் அடிப்படையில வந்து வரும் வருடத்துல இந்த கொரோனா தொற்றுல இருந்து மீண்டாலும் பல இந்த விமான சேவை நிறுவனங்கள் அது வந்து பேங்க்ரப்சி ஆகும் சொல்லுங்க. அதே நேரத்துல வந்து இந்த பொருளாதாரம் வந்து மிகவும் இது கீழ் நோக்கி போகுது. அதாவது பயங்கர வீழ்ச்சி அடைய போகுது. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப இதுவரைக்கும் இருக்க இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் வந்து சொல்ற புள்ளி விவரங்கள் வந்து நார்மலா வந்து அவங்க கொஞ்சம் இந்த சிஸ்டத்துக்கு ஃபேவரா தான் கொஞ்சம் வளர்ச்சியை குறைச்சிதான் கூடத்தான் காட்டிக்கணும். அப்ப அவர்களே இன்று இந்த பொருளாதாரம் வந்து அதிபாலத்துக்கு போயிட்டு கூட யோசிச்சு பாருங்க உண்மையா எங்க போயிட்டேன்னு சொல்லி. அப்ப இப்ப என்னன்னு சொன்ன பிரச்சனை இப்ப இவங்களுக்கு வந்து இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றணும். அப்ப இப்ப என்ன சொல்லி நம்ம சொன்னா இந்த டிசாஸ்டர்ல இருந்து அடுத்த சுழற்சிக்கு வந்து இந்த பொருளாதாரத்தை மாற்றணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன செய்யணும்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாடுகளையும் இந்த எக்கனமி சொல்றாங்கன்னு சொன்னா காசை வந்து பிரிண்ட் பண்ணி சனத்துக்கு கொடு. ஏன்னா கொடுத்தாதான் சனம் வந்து வேண்டும். ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனையால என்ன ஆச்சுன்னு சொன்னா இப்ப 3 பார்ட் இருக்கு. ஒன்று ப்ரொடக்ஷன், சப்ளை, டிமாண்ட் 3 இருக்குது. இப்ப இந்த முறை வந்து டிமாண்டும் அடிபட்டு போச்சு, ப்ரொடக்ஷனும் அடிபட்டு போச்சு, சப்ளையும் அடிபட்டு போச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா இது சொன்னா ஒன்று ப்ரொடக்ஷன் வந்து அந்த ப்ரொடக்ஷனை கொண்டு சப்ளை பண்றதுக்குரிய செயின் வந்து இருக்கான்னு சொன்னா இந்த லாக்டவுன்ஸால அந்த செயின் இல்லை. ஓகே, டிமாண்ட் இருக்கான்னு சொன்னா சரத்துக்கு தேவை இருக்குதான், நான் வேண்டதுக்கு காசு இல்லை. ஓகே, சும்மாவாச்சும் கொடுப்போம்னு சொன்னா அங்க ஃபேக்டரி இது பண்றதுக்கு அங்க ப்ரொடக்ஷன் இல்லை. அப்ப இது ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டர்ல போயிட்டு இருக்கு. ஆனா அதான் நான் சொல்றேன்னு சொன்னா இப்ப இந்த முறை வந்து இப்ப இவர்கள் சொல்ற இந்த 3வது சுழற்சிக்கு கொண்டு போங்க, காசை கொடுங்கன்றதை நாங்க சொல்ல வரல. நாங்க என்னவும் இந்த முதலாளிகள் வந்து மக்களை வந்து சுரண்டி கொடுக்கறத வந்து நாங்கள் அனுமதிக்க இயலாது. ஆனா இது வந்து மக்களோட பிழை இல்லை, இந்த பிரச்சனை தொழிலாளர்களோட பிழை இல்லை. அப்ப நீங்க இந்த லாக்டவுன் இருக்கிற காலத்துல வந்து அவர்களுக்குரிய முழு சம்பளமும் வழங்க வேணும். நீங்க கொடுத்துதான் ஆகணும், சரியோ? அதே நேரத்துல வந்து இந்த சம்பளத்தை கொடுத்து போட்டு அதை வந்து அனுவல் லீவ்ல வெட்டுறதை அனுமதிக்க முடியாது. அதை வந்து நீங்க செய்யத்தான் வேணும்.
இப்போ என்ன சொன்னா அதே நேரத்தில் இந்த கடையில வந்து தமிழ் கடைகள் அங்கே வேலை செய்கிறவர்கள் இருக்கின்றன. இப்போ உண்மையாக சில நேரம் வந்து உங்களுக்கு இந்த படத்தை எப்படி எடுக்கிறன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். இந்த அரசாங்கம் கொடுக்குற 80% தெரியாமல் இருக்கும். அப்படி தெரியாமல் இருப்பவர்கள் தமிழ் சொல்லாட்டியுடன் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் எங்களான உதவியை செய்வோம், அந்த உதவியை நாங்கள் செய்து காத்திருக்கிறோம். தமிழ் கடையில் வேலை செய்கிற ஆட்கள் உங்களோட வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளும் உண்மையை சொல்ல போனா நீங்க நேஷனல் மினிமம் வேஜஸை விட குறைய காசுக்கு தான் அங்க இருக்க எம்ப்ளாயிஸை வச்சிருக்கிறீங்க. அவங்கள்ட்ட வந்து இவ்வளவு நாள் காசை உழைச்சனீங்க, இன்றைய அவங்களுக்கு கொடுங்க, நாளைக்கு அவங்கள வந்து வேலை செய்யணுமா அந்த காசை கொடுங்க. சரியா? கொடுக்க வேண்டிய கட்டாயம் கொடுக்கணும். அதே நேரத்துல வந்து தொழிலாளர்கள் வந்து ஜூனியர்ல இணைங்க. என்னன்னு சொன்னா இப்ப எல்லா இடத்துலயும் நெருக்கடி அடி விழுந்த உடனே இவர்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த காசை வந்து தங்களுக்குள்ள பதுக்கத்தான் பார்ப்பினோம். லாபத்தை எப்படி எடுக்கலாம்னு தான் பார்ப்பினோம். லாபத்தை எடுக்கிறதுக்கு ஈஸியை வந்து தொழிலாளர்கள் மீது தாக்குதல், தொழிலாளர்களுக்கு காசு கொடுக்காங்க, சம்பளம் கொடுக்காங்க. அப்ப இதை வந்து தடுக்கணும்னு சொன்னா நாங்கள் அமைப்பாக வேண்டிய தேவை இருக்குது. ஜூனியர்ல இணைங்க. அதுல எப்படி இணையணும்னு சொல்லி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா தமிழ் சொல்லாட்டி எங்களை வந்து கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு முழு உதவியிலும் செய்வோம். நாங்கள் இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலை செய்கின்றோம். இணைந்து வேலை செய்து தொழிலாளர்களை நலனை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஓகே, அதை தொடர்ந்து இறுதியாக நாங்கள் இருக்கின்றோம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில தமிழ் மக்களுக்கு இந்த கொரோனா தொடர்பான அச்சத்தை எவ்வாறு நாங்கள் தெளிவாக உணர வைக்க முடியும்? அதாவது வந்து சுய தனிமைப்படுத்துகின்ற அந்த பதத்தின் மூலம் நாங்கள் எவ்வாறு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை மக்களுக்கு உறுதியாக சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். சொல்லுங்கள். அதான் இப்ப என்னன்னு சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்றைய தேதி வரைக்கும் இதற்குரிய வேக்சின் வந்து உலகத்துல யார்ட்டையும் இல்லை. எல்லாம் வந்து டெஸ்டிங்லாம் இருக்குது. இந்த வரைக்கும் இது வந்து இந்த வைரஸ் வந்து எப்படி பரவுது என்றது வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வந்து தொடுகை மூலம் தான் இந்த வைரஸ் வந்து பரவுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து எப்படி டிஸ்டன்ஸ் பண்ணலாம், அதை எப்படி இது பண்ணலாம்னு சொன்னா எங்களை வந்து பிசிக்கல்ல வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது மூலம் இது செய்யலாம். வந்து இப்ப அதைத்தான் இப்ப செய்ய சொல்றாங்க. சரியா? ஆனா இப்ப அடுத்த பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா இந்த முகப்புத்தகத்துல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கொரோனா தொற்று வந்தால் அவரது புகைப்படத்தை எடுத்து இவருக்கு கொரோனா தொற்று வந்திருக்கிறது, இவர் தான் அந்த இங்கிருந்து 10 பேருக்கு கொரோனா பரப்பியவர். இன்று உலகத்திலே யாரும் வந்து வேணுமென்று கொண்டு போவதற்கும் பரப்பல. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த பிரித்தானிய பிரதமர் பொரிசனுக்கும் சரி, இளவரசர் சார்ல்ஸுக்கும் சரி அந்த வருத்தம் வந்திருக்கிறார் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதான் என்னன்னு சொன்னா இப்ப எங்களை மனதில் எப்படி இருக்கு தெரியுமா? சாதாரண ஓகே, இப்ப ராகவனுக்கோ அல்லது ஜோவுக்கோ வந்து கொரோனா பார்த்திருந்தால் நாங்கள் வந்து 10 பேருக்கு பரப்பி விட்டோம். ஆனால் என்ன போரிஸ் ஜான்சனுக்கும் இளவரசர் சார்ல்ஸுக்கும் வந்திருந்தால் ஐயோ பாவம். அப்ப இது வந்து இந்த மனநிலை வந்து நாங்க மாத்தணும். ஒருத்தருக்கு வந்து வேணுமென்று பண்ணல. அதே நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு வருத்தம் தொற்று வருவது வந்து கொலை குற்றம் அல்ல. அவரது படத்தை போட்டு, அவரது குடும்பத்தின் படத்தை போட்டு இது செய்வதன் மூலம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, எமது சமூகத்துல வந்து ஒருத்தருக்கு தொற்று ஏற்பட்டால் அவர் வந்து போய் வெளியால சொல்லுவதே அச்சப்பட வைக்கிறீர்கள். அச்சப்பட வைக்கிறீர்கள். அப்ப அவர் சொல்லாம இருந்தாருன்னு சொன்னா அவர் மூலமாக பல பேருக்கு பரவக்கூடியதா இருக்கும். ஆகவே இந்த நேரத்துல வந்து நாங்கள் ஒரு கொரோனா தொற்று நோயாளி இருப்பாருன்னு சொன்னால் அவர் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, பாவமும் செய்யவில்லை. அவரை எவ்வாறு பார்த்து கொள்வது தொடர்பான விடயங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற சுகாதார திணைக்களங்கள் வந்து அது எவ்வாறு செல்ஃப் ஐசோலேட் பண்ணப்பட்டவரை பராமரிப்பது என்ற தொடர்பான கைட்லைன்ஸை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சோசியலிஸ்ட் பார்ட்டி வெளியிட்டிருக்கின்ற கைட்லைன் இருக்குது. அதை நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், இதை நீங்கள் பாருங்கள். பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது உண்மையாகவே அத்தியாவசியமாக உதவி தேவைப்படுகின்ற பட்சத்தில் தமிழ் சொல்லாட்டின் மின்னஞ்சல் இதில் தொடர்பு கொண்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு மருந்து வேண்டுவதற்குரிய உதவிகள் அல்லது உங்களுக்கு சாப்பாடுக்கு உண்மையாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். உண்மையில் நாங்கள் மிகுந்த வேலைப்பளு மத்தியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம்.
ஆகவே எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அதை செய்ய முடியாது. உங்களுக்கு உதவி தேவை, லிவர்பூல் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளலாம், அல்லது லண்டனில் தேவைன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து பல தமிழ் அமைப்புகள் வந்து உதவி செய்வதற்கு காத்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் செய்து கொள்ள முடியும். யாருக்காவது தொழில் ஸ்தாபனத்திலே பிரச்சனை இருக்கின்றதுன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எங்களால் ஆன உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நல்லது. இன்றைய எதிர் மீடியாவின் வாராந்த நேரலையில் நாங்கள் இன்று உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் எனப்படும் அந்த பாரிய நோயை பற்றி, அது செலுத்தக்கூடிய அரசியல் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்றவற்றை ஆராய்ந்தோம். குறிப்பாக ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது போன்ற பல விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். அதை பற்றிய நிறைய தெளிவான விளக்கங்களையும் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்திருந்தார் ராகவன் அவர்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நேரலை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்து கொண்டு நம்பிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.